ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஓஷன் ஆஃப் புக்ஸ். இன்னைக்கு நம்ம வில்லியம் ஷேக்ஸ்பியரோட நாடகம் த காமெடி ஆஃப் எரர்ஸ் அதோட கதை சுருக்கம் நம்ம பார்க்க போகிறோம். த காமெடி ஆஃப் எரர்ஸ் இது வந்து ஷேக்ஸ்பியரோட காமெடி ஜானர் சேர்ந்த ஒரு ட்ராமா. இது வந்து ஸ்லாப்ஸ்டிக் காமெடி சொல்லுவாங்க. அதாவது உருவத்தை வச்சு இல்லை ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் அடிக்கிறது, அந்த ஃபிசிக்கல் மூமெண்ட்ஸ் அதெல்லாம் வச்சு பண்ணுறது தான் ஸ்லாப்ஸ்டிக் காமெடி. சார்லி சாப்ளின் வந்து ஸ்லாப்ஸ்டிக் காமெடி பண்ணியிருக்காரு. நம்ம தமிழில் பார்த்தீங்கன்னா கவுண்டமணி செந்தில் அவங்க வந்து நிறைய ஸ்லாப்ஸ்டிக் காமெடி பண்ணியிருக்காங்க. அதுமாரி ஒரு ஜானர் சேர்ந்தது தான் இந்த காமெடி ஆஃப் எரர்ஸ். இந்த கதை ஆரம்பிக்கிறது முன்னாடி நம்ம ரெண்டு ஊரை பற்றி தெரிஞ்சுக்கலாம், எஃபீசஸ், சைரக்யூஸ். இந்த ரெண்டு ஊருக்கு வந்து வாய்க்கா தகராறு இருக்குது. இந்த சென்ஸ் எஃபீசஸ்லேருந்து யாரும் சைரக்யூஸ்குள்ளே போகக்கூடாது, அதே மாதிரி சைரக்யூஸ்லேருந்து யாரும் எஃபீசஸ்குள்ளே வரக்கூடாது. மீறி வந்தால் மரண தண்டனை கொடுத்துருவாங்க. இதுமாரி ஒரு காலகட்டத்தில் தான் சைரக்யூஸ்லேருந்து ஒரு பெரியவர், அவர் பேர் வந்து ஏகன், அவரு இந்த எஃபீசஸ்குள்ளே வந்து அலைஞ்சிட்டு இருக்காரு, யாரையும் தேடிட்டு இருக்காரு. அவர் தேடுறதை பார்த்துட்டு அங்கே இருக்க காவலாளிகள் கூப்பிட்டு நீங்கள் யாரு அப்படின்னு கேட்குறாங்க. அவர் வந்து நான் வந்து சைரக்யூஸை சேர்ந்த ஒரு ஆளு அப்படின்னு சொல்லும்போது உடனே அவரை அரெஸ்ட் பண்ணி ராஜா கிட்ட கொண்டு போயிடுறாங்க. உடனே ராஜா கேட்குறாரு, உனக்கு தான் தெரியும்ல இங்கே சைரக்யூஸ்லேருந்து யாரும் வரக்கூடாதுன்னு, ஏன் இங்கே வந்த அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்து என்னோட கதையை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறார். சுமார் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி ஏகன் சைரக்யூஸ்லேருந்து ஒரு மர்ச்சன்ட் ஆகிறார், வியாபாரியை. அவர் வந்து ஒரு வாட்டி கடல் தாண்டி வேற ஒரு ஊர்ல வியாபாரம் பண்ணும்போது அவர் ஒய்ஃபையும் கூட்டு போறாரு. அங்க வந்து ஒரு ஹோட்டல்ல வந்து அவங்களுக்கு வந்து ட்வின்ஸ், ஐடென்டிக்கல் ட்வின்ஸ், 2 ஆம்பளை பசங்க வந்து பிறந்தாங்க. அதே நாள் அதே டைம்ல அந்த ஹோட்டல்ல வந்து இன்னொரு ஏழை லேடி இருக்காங்க, ஒரு போர் லேடி இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் 2 ஆம்பளை பிள்ளை வந்து பிறகுறாங்க. அந்த ஏழை பொண்ணு வந்து சொல்றாங்க, என்னால இந்த குழந்தைங்களை வளர்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஏகன் கிட்ட சொல்றாங்க. ஏகன் வந்து ஒரு வியாபாரியா இருந்ததால உங்க குழந்தைய நான் தத்து எடுத்துக்கிறேன், அவங்க 2 பசங்க நான் தத்து எடுத்துக்கிறேன், எங்க பசங்களோட வளர்க்குறேன் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு தத்து எடுத்துக்கிறேன் ஏகன். இதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த 4 பசங்களும் கை குழந்தையா இருக்கும்போது மறுபடியும் ஏகனும் அவரோட மனைவியும் சைரக்யூஸுக்கு வந்து திருப்பி வந்து ஷிப்ல வராங்க. வரும்போது அங்கே ஒரு பெரிய புயல் வருது. அந்த புயல்ல வந்து அந்த குடும்பம் வந்து 2ஆ பிரிஞ்சு. எப்படி பிரியுதுன்னா, ஏகன் கூட வந்து அவரோட சின்ன பையனும் தத்தெடுத்த சின்ன பையனும், ஓகேங்களா, அவங்க வந்துடுறாங்க. அதே மாதிரி அவங்க அம்மா கிட்ட பெரிய பையனும் அவங்களோட பெரிய பையனும் அவங்க தத்தெடுத்த பெரிய பையனும், ஓகேங்களா, அவங்க போயிடுறாங்க. ஓகே, இதுமாரி 2 குடும்பம் வந்து அப்படியே பிரிஞ்சிருக்கு. ஏகன் வந்து எப்படியோ வேற ஒரு ஷிப் பிடிச்சி கஷ்டப்பட்டு மறுபடியும் அவரோட சொந்த ஊரான சைரக்யூஸ்க்கு வந்துடுறாரு. ஆனால் அந்த அம்மாவும் அந்த பசங்களும் எங்கன்னு தெரியல யாருக்கு, ஏகன். ஏகன் என்ன பண்றாரு, அந்த பசங்களோட ஞாபகார்த்தமா அந்த பசங்களோட பேரே வந்து இவங்களுக்கு வைக்கிறாரு. என்ன வைக்கிறாருன்னா ஆன்டிபோலஸ், அதாவது அவரோட பையனுக்கு ஆன்டிபோலஸ்ன்னு பேர் வைக்கிறாரு. தத்து பையனோட பேர் வந்து ட்ரோமியோ, ஓகே, அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாரு. இப்போ நம்ம இந்த கதைக்காக நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, அப்பா கூட இருக்கிறது வந்து தம்பி ஆன்டிபோலஸ், தம்பி ட்ரோமியோ. அம்மாவோட இருக்கிறது வந்து அண்ணன் ஆன்டிபோலஸ், அம்மா ட்ரோமியோ. ஓகே, இதுமாரி வந்து கதை போயிட்டு இருக்கும்போது ஒரு 18 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த தம்பி ஆன்டிபோலஸும் தம்பி ட்ரோமியோவும் அவங்களோட அவங்க 2 பேரோட அண்ணங்களை தேடி அவங்க வந்து ஒரு பயணத்துல கிளம்புறாங்க. கிட்டத்தட்ட 7 வருஷமா வந்து அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியல. யாரு, இந்த தம்பி ஆன்டிபோலஸும் தம்பி ட்ரோமியோக்கும். தம்பி ட்ரோமியோ எங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஏகனுக்கு தெரியல. அதாவதுதான் ஏகன் வந்து எங்கெங்கயோ தேடிட்டு கடைசியா வந்து ஒருவேளை எஃபிசஸ்ல இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சைரக்யூஸ்ல இருந்து எஃபிசஸ்குள்ள வர்றாரு. ராஜா அந்த கதையை கேட்டு அவருக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுது. சரி, ஓகே, உன்னை வந்து நான் வந்து சாவடிச்சுட்டே ஆகணும், ஏன்னா வந்து மரண தண்டனை கொடுத்தே ஆகணும், ஏன்னா நீ அந்த ஊரை சேர்ந்தவன். ஆனா உனக்கு ஒரு 3 hours டைம் தரேன், ஓகே, ஆஃப்டர்நூன் டைம். இது நடக்கிறது வந்து ஒரு 3 hours டைம், ஆஃப்டர்நூன் டைம்ல நடக்குது. 3 hours டைம் தரேன். இன்னைக்கு ஈவினிங்குள்ள நீ வந்து எப்படியாச்சும் ஒரு 1000 பொற்காசுகள் வந்து நீ வந்து வாங்கி கொடுத்துட்டேன்னா சாவிலேருந்து தப்பிச்சிடலாம் நீ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து விடுறாரு. யாரு, ஏகனை வந்து ராஜா விடுறாரு. இதே டைம்ல தம்பி ஆன்டிபோலஸும் தம்பி ட்ரோமியோவும் அதே ஊரான எஃபிசஸ்குள்ள லேண்ட் ஆகுறாங்க. ஓகே, லேண்ட் ஆன உடனே தம்பி ஆன்டிபோலஸ் வந்து சொல்றாரு யாருக்கிட்ட, தம்பி ட்ரோமியோ கிட்ட, ட்ரோமியோ நீ போய் ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணு, அந்த ஹோட்டல் பேர் சொல்லி ஹோட்டலில் ஸ்டே பண்ணு, நான் வந்து கொஞ்சம் நம்மளோட அண்ணன்கள்லாம் இங்கே இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு வரேன். அதாவது அண்ணன் ஆன்டிபோலஸும் அண்ணன் ட்ரோமியோவும் இந்த ஊரில் இருக்காங்களான்னு விசாரிச்சுட்டு வரேன். பட் திஸ் இஸ் எஃபிசஸ், நம்ம 2 பேரும் சைரக்யூஸ் சேர்ந்தவங்க, அதால வந்து மற்றவங்களுக்கு தெரிஞ்சால் நம்ம சாவடிச்சிருவாங்க, நீ வந்து பத்திரமா போய் ஹோட்டலில் இரு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டு அவங்க அண்ணனுங்களை அதாவது அண்ணன் ஆன்டிபோலஸை தேடுறதுக்காக இவர் சுற்றிட்டு இருக்காரு எங்கள் மார்க்கெட்டில். அந்த டைமில் வந்து ட்ரோமியோ வந்து ஒடியாந்து முதலாளி எங்க நிக்கிறீங்க, வாங்க வீட்டுக்கு வந்து அம்மா வெயிட் பண்றாங்க, அம்மா அந்த சென்ஸ் உங்க ஒய்ஃப் வெயிட் பண்றாங்க, போய் சாப்பிடலாம் வாங்க, சாப்பிட்றதுக்காக வெயிட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரோமியோ சொல்றான். உடனே வந்து இந்த தம்பி ஆன்டிபோலஸ்க்கு வந்து, என்னடா ட்ரோமியோ வளர்ற, நான் எனக்கு எங்கடா கல்யாணம் ஆச்சு, நம்ம தான் 7 வருஷமா சுத்திட்டு இருக்கோமே, நம்மளுக்கு எங்க கல்யாணம் ஆச்சுன்னு சொல்லிட்டு ட்ரோமியோ பிடிச்சி அடிச்சிடுறாரு. ட்ரோமியோக்கு பயங்கரமா ரத்தம்லாம் வந்துருக்கு. உடனே ட்ரோமியோ வந்து பயந்துட்டு ஓடி போயிடுறாரு.
உடனே வந்து இந்த தம்பி ஆன்டிபோலஸ் நினைக்கிறான், ஐயோ என்ன இருந்தாலும் நம்ம கூட இருந்தவர் தானே, நம்ம போய் அடிச்சிடலாம், அடிச்சது தப்பு, நம்ம போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு தம்பி ஆன்டிபோலஸ் வந்து அந்த ஹோட்டலுக்கு போறாரு. ஹோட்டலுக்கு போய் பார்க்கும்போது தம்பி ட்ரோமியோ ஜாலியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கு. என்னடா உன்னை அடிச்சா ரத்தம்லாம் வந்துச்சு, இப்படி நல்லா இருக்கே நீ அப்படின்னு வந்து தம்பி ஆன்டிபோலஸ் கேட்குறாரு. உடனே அவங்க 2 பேரும் ஒன்றுமே புரியல. அப்போ வந்து இது ஒரு பெரிய ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த எஃபிசஸ்ல வந்து நிறைய மாயாஜாலம், நிறைய சூனியக்காரங்கள்லாம் இருக்கிற ஊர். அதாவது இன்னைக்கு இருக்கிற டர்க்கி பார்த்தீங்களா, அந்த லொக்கேஷன் தான் இந்த கதையில வர லொக்கேஷன். நம்ம சீக்கிரமா அந்த ஊரை விட்டு போயிடணும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு தம்பி ஆன்டிபோலஸும் தம்பி ட்ரோமியோவும் டிசைட் பண்றாங்க. அந்த சீனை கட் பண்ணிட்டு அப்படியே காமிச்சோம்னா, இந்த அடிச்சாரு பார்த்தீங்களா இந்த ட்ரோமியோவை, அந்த தம்பி ஆன்டிபோலஸ் அடிச்சாரு பார்த்தீங்களா, அவர் வேற யாரும் இல்லை, அவர் தான் வந்து அண்ணன் ட்ரோமியோ. ஓகேங்களா, இந்த அண்ணன் ட்ரோமியோ இந்த ஊர்ல தான் இருக்காரு. அவர் முதலாளின்னு சொன்னதை வந்து அண்ணன் ஆன்டிபோலஸ் நினைச்சுக்கிட்டு அவர் முதலாளின்னு சொல்லிட்டாரு. இப்போ வந்து இந்த அண்ணன் ஆன்டிபோலஸோட வீட்டை காமிக்கிறாங்க. அங்க வந்து அண்ணன் ஆன்டிபோலஸோட ஒய்ஃப் ஆட்ரியானா, அவங்களோட சிஸ்டர் லூசியானா, அவங்க 2 பேரும் சாப்பிட உட்காந்துருக்காங்க. அந்த டைம்ல வந்து அண்ணன் ட்ரோமியோ வந்து இது மாதிரி முதலாளி வரமாட்டேன்னு சொல்லிட்டாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உடனே வந்து இந்த ஆட்ரியானா வந்து ரொம்ப ஷார்ட் டெம்பர்ட் லேடி, ஓகே, ரொம்ப ஜெலஸ் அதெல்லாம் உங்களுக்கு இருக்கும். உடனே வந்து இல்லை, என் ஹஸ்பண்ட் வந்து வேற ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிறாரு, நம்ம முதல்ல போய் என்னன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு லூசியானோவும் ஆண்ட்ரியானோவும் போயிடுறாங்க. அண்ணன் ட்ரோமியோ என்ன பண்றாரு, அவர் வந்து ஒரே குழப்பம், அவருக்கு ரொம்ப குழப்பம் ஆயிடுச்சு. ஏன் முதலாளி நம்மளை பார்த்து இல்லைன்னு சொல்லிட்டாரு, சரி நம்ம போய் திருப்பி ஒரு வாட்டி போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு அவரும் தனி வழியில போறாரு. இப்போ ஆட்ரியானாவும் லூசியானாவும் போயிட்டு இருக்கும்போது இந்த தம்பி ஆன்டிபோலஸும் தம்பி ட்ரோமியோவும் வராங்க. அதை பார்த்த உடனே ஆட்ரியானா கிட்ட போய், என்னங்க நீங்க என்ன ஒய்ஃப் எல்லாம் இல்லைன்னு சொன்னீங்களாமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் தரன்னு இழுத்துட்டு போய் வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடுறாங்க. இந்த தம்பி ஆன்டிபோலஸ் இருக்காரு பார்த்தீங்களா, அவருக்கு ஒண்ணுமே புரியல. இருந்தாலும் அவர் கூட போறாரு. ஏன்னா இந்த லூசியானா வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்காங்க. ஸோ ஹி ஃபால்ஸ் இன் லவ் வித் ஹர். ஓகே, உடனே கூடயும் அவர் அந்த தம்பி ஆன்டிபோலஸ் கூடயும் போயிடுறாரு. அவர் முதலாளி போறாருன்னு சொல்லிட்டு இந்த தம்பி ட்ரோமியோவும் கூட போயிடலாம். ஓகே, உள்ள போன உடனே அந்த கதவை வந்து சாத்திடுறாங்க. இந்த கதவை வீட்டு கதவை சாத்திட்டு நம்ம வந்து உள்ள எல்லாம் சாப்பிட்டுட்டு இருப்போம், தம்பி ட்ரோமியோ நீங்க வெளியில நில்லு, யாராச்சும் வந்தாங்கன்னா உள்ள விடாத அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆட்ரியானா வந்து அழைச்சிட்டு போயிடுறாங்க. உடனே வந்து தம்பிக்கு ட்ரோமியோக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா நடக்குது, இது ஒரு மாயஜால ஊரா இருக்குது, நம்மள யாருன்னே தெரியல, அந்த முதலாளி வந்து ஹஸ்பண்ட்ன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிருக்காரு. அந்த டைம்ல இந்த அண்ணன் ட்ரோமியோ வந்து வெளியில போகும்போது, அதாவது அந்த அண்ணன் ஆன்டிபோலஸ் தேடி திருப்பி போகும்போது உண்மையாலுமே இந்த ஆன்டிபோலஸ், அதாவது இந்த அண்ணன் ஆன்டிபோலஸ் வராது. இவங்க 2 பேரும் சேர்ந்து சரி வீட்டுக்கு வாங்க, வீட்டுக்கு போய் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஏன்னா வந்து உங்க ஒய்ஃப் வந்து ரொம்ப கோபமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அண்ணன் ட்ரோமியோ சொல்லிடுறாரு. வீட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா வீடு வந்து சாத்திருக்கு. இப்ப கதவுக்கு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா தம்பி ட்ரோமியோ காவல் காக்குறாரு, அந்த பக்கம் பாத்தீங்கன்னா அண்ணன் ட்ரோமியோ, இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. ஏய் உள்ள விடு, முதலாளி வந்திருக்காரு உள்ள விடு. இவன் சொல்றான், தம்பி ட்ரோமியோ சொல்றான், அதெல்லாம் உள்ள விட முடியாது, இந்த வீட்டோட மிஸ்ட்ரஸ், அதாவது அம்மா வந்து யாரையும் உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்ற. இந்த சண்டை போயிட்டே இருக்கும்போது வீட்டுக்குள்ளேருந்து வந்து ஒரு லேடி வராங்க, வந்து தம்பி ட்ரோமியோக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்றாங்க. ஓகே, வெளியில இருக்கிறவங்களாம் பயங்கரமா திட்டுறாங்க. அதெல்லாம் வெளியில இருக்கிற அண்ணன் ட்ரோமியோ அண்ட் அண்ணன் ஆன்டிபோலஸ் வந்து கோச்சிக்கிட்டு அப்படியே போயிடுறாங்க. ஓகேங்களா, என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கும் புரியல, கோச்சிட்டு போயிடுறாங்க. கோச்சிட்டு போன அப்புறம் உள்ள இருக்கிற ட்ரோமியோ, அதாவது தம்பி ட்ரோமியோ கேட்கறான், யார்மா நீ, ஏமா எனக்கு வந்து சப்போர்ட் பண்ண, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றான். என்ன தேங்க்ஸ்லாம் சொல்லிட்டு, நான் தான் என் ஒய்ஃப் அப்படின்றாங்க. ஆக்சுவலா அவங்க யாருன்னு கேட்டா அண்ணன் ட்ரோமியோட ஒய்ஃப். தம்பி ட்ரோமியோவை வந்து ஹஸ்பண்ட் நினைச்சுக்கிட்டாங்க. இப்போ ஏன்னா 2 பேரும் ஒரே மாதிரி இருந்தாங்க. ஓகே, இது மாதிரி நிறைய கன்ஃபியூஷன் வந்து இதுக்கப்புறம் நிறைய வரும். ஓகே, அது படிச்சாதான் உங்களுக்கு புரியும் அது. ஓகே, நிறைய அண்ணன் வந்து தம்பியை பார்க்கறது, தம்பை என்னன்னு பார்க்கறது, மாத்தி இவங்களை அவங்க தப்பா நினைச்சுக்கிறது. இதுதான் இந்த காமெடி ஆஃப் எரர்ஸோட கதை. இது கடைசி எங்க வந்து முடியும்னா, அந்த அவர் தூக்குல போடுறாங்க பார்த்தீங்களா ஏகன், அவர்கிட்ட போய் அந்த கதை முடியும். ஓகே, அப்படி போய் கடைசியா வந்து தூக்குல போறதுக்கு ஜஸ்ட் ஒரு 5 minutes பிஃபோர் எல்லாருமே, ஓகே, அண்ணன் தம்பி, இன்னொரு அண்ணன் இன்னொரு தம்பி எல்லாரும் போய் அவங்க அப்பா கிட்ட அவர்கிட்ட போய் நிற்பாங்க. அவர் வந்து ஆஹா என் பசங்க 4 பேரும் கடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாரு. கடைசியா ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது இந்த கதையில. இந்த சென்ஸ், இந்த அம்மா இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த அம்மாவும் வந்து அந்த போட்லேருந்து, அந்த 25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த போட்லேருந்து அவங்க போகும்போது அவங்களும் வந்து தொலைஞ்சு போயிருப்பாங்க. ஓகே, அந்த அண்ணன் ஆன்டிபோலஸும் அண்ணன் ட்ரோமியோவும் ஒரு 2 பேரும் வந்து தானா தான் வளருவாங்க. இந்த சென்ஸ் அவங்க அம்மா இல்லாம தான் வருவாங்க. அந்த அம்மாவும் வந்து கடைசியா வந்து இந்த கதையில வந்து ஜாயின் ஆயிடுவாங்க. அது மாதிரி நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா வந்து சொன்னது தான் இந்த காமெடி ஆஃப் எரர்ஸ். ஓகே, இந்த புக் எப்படி நம்ம படிக்கிறது அப்படின்னு பார்க்கணும்னா, இப்போ யூஸ்வலா ஷேக்ஸ்பியரோட டிராமாஸ் எல்லாமே வந்து இந்த ஒரிஜினல் டிராமாவோட வெர்ஷனை படிச்சா நமக்கு ஒண்ணுமே புரியாது. ஓகேங்களா, பட் இஃப் யூ வாண்ட் டு இன்ட்ரடியூஸ் யுவர் கிட்ஸ் டு தி வேர்ல்ட் ஆஃப் ஷேக்ஸ்பியர், they can actually start with this kind of book.
இப்போ பார்த்தீங்கன்னா ஷேக்ஸ்பியர் சில்ட்ரன்ஸ் ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு இது அமேசானில் கிடைக்குது. இது வந்து போன புக், அதாவது இதுக்கு முன்னாடி ஸ்க்ரீனில் பார்த்த புக் வந்து கொஞ்சம் ரொம்ப சில்ட்ரன் வெர்ஷனாக இருக்கும், ரொம்ப ஷார்ட்டர் வெர்ஷனாக இருக்கும், ஒரு மாதிரி ரொம்ப ப்ரீஃபாக இருக்கும். ஆனால் இந்த புக்கு, அதாவது ரிட்டன் பை அலிஸ்டர் மெக்கல்லம், ஓகே, அது ஷேக்ஸ்பியர் ஹேண்ட் புக் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் வந்து அமேசானில் கிடைக்குது. இது வந்து அந்த ஒரிஜினல் பிளேயோட சில ஃப்ரேசஸ்லாம் இருக்கும், அந்த ஃப்ரேசஸ் எக்ஸ்பிளைனும் பண்ணியிருப்பாங்க. ஸ்டில் சில்ட்ரன்ஸ் கேன் ரீட். ஓகே, லைக் செட் இந்த 2 புக்ஸுமே அமேசானில் கிடைக்குது. டிஸ்கிரிப்ஷனில் வந்து அதோட லிங்க்கை கொடுத்துருக்கேன், முடிஞ்சால் போய் பாருங்கள். நம்ம ஓஷன் ஆஃப் புக்ஸில் வந்து ஷேக்ஸ்பியருக்குன்னு ஒரு தனி பிளேலிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து வில் பி டிஸ்கஸிங் அபவுட் மோர் ட்ராமாஸ் ஆஃப் ஷேக்ஸ்பியர். ஸோ ஸ்டே டியூன்ட். Until then, keep learning. Happy learning. Thank you.